தூங்குகிறாள். அமரா, நேரமாகிவிட்டது, எழுந்திரு. இது என் காதலர் கையா, இல்லை கற்பக மலர். அமரா, என்ன பிதற்றுகிறாய்? இப்படித்தானமா பிதற்றினாள் அந்த காதலி? எந்த காதலி? இலக்கிய காதலி. இரவு படித்துக் கொண்டிருந்த அகநானூற்றிலே. போதும், அந்த காதல் இலக்கியங்களை எல்லாம் எடுத்து மூலையில போடும். நில். இதென்ன காட்டுப்பூவை தலையில சூடிக்கொண்டிருக்கிறாய்? பூவா? என்ன விழிக்கிறாய்? அம்மா, நான் சொல்லிடட்டுமா உண்மையே? அந்த பூவை வந்து நான் தாமா தெரியாம தலையில வச்சுட்டேன், மன்னிச்சுக்கணும். சரி சரி அமரா, நீ போய் நீராடி விட்டு வா, ஆலயத்துக்கு போக வேண்டும். அல்லி, நல்ல சமயத்துல வந்து என்னை காப்பாற்றினாய். நீதான் கண்கண்ட கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மட்டுமாமா, கடவுளா கூட காட்சி அளிப்பேன். ஏன்னா காதல் விஷயம் பாருங்க. ஏமா, உங்க அருமை காதலர் அம்பிகாபதிக்கு எந்த பூவை தலையில வைக்கிறதுன்னு கூட தெரியாது. வெங்காயம் அடைச்சே கூப்பிட்டீங்களா? நிமிந்து இருக்குமா? அடாடாடாடா, உங்களுக்கு ஏன் சந்தேகம்? நிமிந்து இருக்கும். வெங்காயம் கொண்டுகிட்டு வா. அறிஞ்ச வெங்காயமா அறியாத வெங்காயமா? சுட்ட வெங்காயம். மண்டைய பாத்தியா? அடைச்சே நாய கொண்டுட்டு வா. என்னது? அட நாய கொண்டுட்டு வாயா. கொண்டு வாயா, கொண்டு வா, கொண்டு வா. அற்புதம் அற்புதம். அப்படியே கொண்டுகிட்டு போய் அமராவதி முன்னால கொண்டுகிட்டு போய் பாலை நிமிர்த்தி விட்டோம் அப்படின்னு கொண்டுகிட்டு போய் நிறுத்தணும்னா, நாய்வாலை நிமிர்த்திய நாதரே அப்படின்னு ஒடியாந்து என்ன அப்படியே கட்டி கட்டி. ஆமா, உங்களை தான் அமராவதி நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவோம். என்னது? இங்க பாருயா, நீ ஒரு அடிமுட்டாள். ஓ சொல்ல நான் கேட்டேன் பாரு. நான் தான் அடிமுட்டா, நீங்க பெரிய புத்திசாலி. அப்படி நீங்க நிமிக்கிறது தானே? வை வெங்காயம், நான் வெங்காயம் அல்ல, பாரு நிமிக்கிறேன். நிமிருங்க நிமிருங்க. பேச்சில தான் நிமிக்கிறீங்க, நீங்க தான் நிமிடுறீங்க. இளவரசே, எனக்கு ஒரு யோஜனை தோணுது. பாஞ்ச வாழை வெட்டிட்டு நிமிந்த வாழை ஒட்டிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? உங்களுடைய பல்லெல்லாம் தட்டி விட்டு 2 கூட நெல்லையும் கொட்டி விட்டு 2 பேர்கிட்ட உலக்கைய கொடுத்து சக்க சக்கன்னு இடிக்க சொன்னா இடிப்பீங்க இடிப்பீங்க. போய்யா, போய் சாம்பிராணி சட்டி எடுத்து வாயா. போய்யா, சூடம் எடுத்துக்கிட்டு வர்றதா? அதோட உடுக்க அடிக்க ஒருத்தனை கூட்டிட்டு வரணும். உனக்கு பேய் ஓட்ட சொல்லலாம். கொய்யா பேய் மவனை ஆட பாரு, தலையும் காலும் கையும். ஓய், இந்த பாருங்க ஐயா, என்ன ஏதாவது ஒரு பொருளை நிமிக்கணும்னாலும் வளைக்கணும்னாலும் இத மாதிரி நெருப்புல காட்டணும். எனக்கு இந்த யோஜனை தோணலையே. ஓய், உனக்கு எப்படியா வரும்? புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலே ஏற்படக்கூடியதுயா, பிறவியிலேயே. சரி, வா வாடா. அமராவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வரையிலும் ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். பால் இல்லையா? பால் இருந்தாங்க. ஓடி போ, நாய் போகுது. ஓடாம என்ன செய்யும்? இப்படியாக போட்டு சுட்டா புத்திசாலித்தனங்கிறது பிறவியிலேயே இருக்கணும். சும்மாரியா? இளவரசே, நாயை கொண்டாங்க நாதரே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓய், வெங்காயம் வெங்காயம் வெங்காயம். என்ன அதிகமா போவாத. கட்டுனா அமராவதியை கல்யாணம் பண்ணிக்குவேன், இல்லன்னா காவியை கட்டுக்கேன்னு சொல்லிருக்கீங்க. வெங்காயம் சொன்னீங்க. வா வாயா, வெங்காயம். சரி. காவி ஊடைகளை நான் கட்டிவிட்டேன், காமக்ரோதங்களை விட்டு புட்டேன்.
காமக்ரோதங்களை உட்புட்டேன் கன்னியர் ஆசைதனை திரட்டி புட்டேன் காடுமலை தேடி நான் புறப்பட்டேன் கன்னியர் ஆசைதனை விரட்டி புட்டேன் காடுமலை தேடி நான் புறப்பட்டேன் நம பார்வதி பதையே என்ன 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 வெங்காயம் பெண்ணாய் வந்தது ஒரு மாய பிசாசுகள் பிசாசுகள் வெங்காயம் கண்களை மூடு கண்களை மூடு ஐயோ 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 வெங்காயம் பதிதா நில்லையா துரோகி பிடி சாபத்தை வேண்டாம் என் கண்களை மூடிவிட்டு கண்ணீர்களை நோக்குகின்றாயா இல்லை கண்ணை பிடுங்கி எரி ஓ வேண்டாம் உருண்டு கொண்டே போய் பெண்களை பார்த்து விடும் கண்ணை பிடுங்கி மண்ணை போட்டு மூடு என்னடா இது கோலம் இவருக்கு அமராவதி கிடைக்காததால் வந்த அலங்கோலம் நம பார்வதி மாடையர்களே வாருங்களே பின்னா ஓ ஓ அத்தா அத்தா என்ன கண்ணம்மா கானம் பாடும் வானம் பாடி ஏன் இப்படி வாய்மூடி இருக்கிறது சிரிக்க சிரிக்க பேசும் உங்கள் செம்பவள வாய்க்கு தடை விதித்தது யாரத்தான் அத்தான் வாடி கிடக்கும் உங்கள் மலர்முகத்தின் வாட்டத்தை போக்க நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா அத்தான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா அத்தான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா கொஞ்சம் இதழ்களிலே குறுநகை மலரவில்லை குமுத விழிகளிலே குளிர் தரும் பார்வையில்லை சிந்து மழை பொழியும் செவ்வாய் திறக்கவில்லை சித்திரம் போல் இருக்கும் செய்கை விளங்கவில்லை உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா பாடிக்களை தீர பாடுதற்கு புது பொருளை தேடிக்களை தீரோ தேன் மணக்கும் தமிழ் கடலில் ஆடிக்களை தீரோ ஆராய்ச்சி பாதையிலே வாடிக்களை தீரோ வாய் திறக்க மாட்டீரோ உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா உங்கள் அழகான வதனமதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா கன்னத்தில் கையேனோ கப்பல் கவிழ்ந்ததுவோ மின்னாமல் முழங்கிடும் மேகம் இனி முழங்காதோ என்ன குறை மௌனம் ஒன்றுதானோ இல்ல உண்ணாவிரதம் கூட உண்டோ உங்கள் அழகான
மனதில் ஆனந்தம் உண்டாக நான் ஆடட்டுமா கொஞ்சம் பாடட்டுமா? தியாகம் செய்து விடலாம். ஆனால் அன்பு தெய்வமாகிய உன்னை இழந்துவிட்டு நான் உயிர் வாழ முடியுமா? கண்ணம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னத்தான்? சொல்லுங்க. நான் ஒரு ஓலை தருகிறேன். அதை அமராவதியிடம் சேர்த்து விடுவாயா? அப்பாடா, இதற்கா இவ்வளவு தயக்கம்? கொடுங்க. உங்கள் கவிதை என்றால் கரும்பாயத்தே அமராவதிக்கு. இதை பார்த்ததும் மகிழ்ச்சியால் உயிரையே விட்டு விடுவார். ஆமாம், இன்றிரவு அவள் என்னை சந்திக்காவிட்டால் நானும் உயிரை விட்டு விடுவேன் என்று கூறு. உயிரை விடுவதா? அத்தான், புரியும்படி சொல்லுங்கள். சொல்லுகிறேன் கண்ணம்மா, சொல்லுகிறேன். உன்னிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்லப் போகிறேன்? நானும் அமராவதியும் காதலித்தோம். உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் அரண்மனையில் அழகு குவியல் அமராவதி என்னை பார்த்தாள். நான் என் உயிரையே பறிகொடுத்து விட்டேன். காளிகோவில் நந்தவனம் எங்கள் காதலை வளர்த்தது. ஆடினோம், பாடினோம், அளவளாவினோம். ஆனால் சில தினங்களாக ஏனோ அவளை காணவில்லை. அவள் வரவால் ஒளி வீசி திகழ்ந்த நந்தவனம் இன்று இருள் மூடி கிடக்கிறது. அவள் பாதம் பட்டதால் பூத்து குலுங்கிய மலர்ச்சோலை இன்று பாலைவனமாக காட்சியளிக்கிறது. அவள் நினைவால் நான் நித்தம் நித்தம் செத்துக் கொண்டிருக்கிறேன் கண்ணம்மா. கண்ணம்மா, ஏன் அழுகிறாய்? ஓ, அத்தான் அரசன் மகளை காதலித்து விட்டானே, வெளியே தெரிந்தால் அரசன் அவன் ஆவியை பறித்து விடுவானே என்றார். பயப்படாதே, காதலை போற்றி வளர்த்த தமிழ் மன்னன் பரம்பரையிலே வந்தவன் குலோத்துங்கன். போ, பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல். போகிறேன் அத்தான். கண்ணம்மா, வா மல்லிகா. கண்ணம்மா, உன்னை தேடித்தான் வந்தேன். ஏன்? அரசியார் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி,